அதி தீவிர சிகிச்சை பிரிவுன்னு இருக்குல்ல, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் தாங்க. திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஓபி, ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வரணும், கேஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அங்கே தான் எடுத்துகிட்டு வருவோம். அங்கே கிடையாது. ஸோ அதுக்கு மாறாக இந்த இடத்துல செம்ம லக்ஸுரியாக வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க அழுகுறாங்க, அதெல்லாம் பார்க்க வேணாம், ஏன்னா ஒருத்தவங்க அரெஸ்ட் ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா கேஸுமே வந்து எமர்ஜென்சி இங்கே பார்க்குறாங்க. ஸோ எல்லா பக்கமும் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க, அதனால நம்ம பார்க்க வேணாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா, நானே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அப்படியோ போய் ஓபி வழியால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி, அந்த ஓபி வழியால் போய் அங்கே கேட்டு முதல்ல ஓபிக்கு போயிட்டேன். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சிவியரான கேஸுங்கிறதுனால நேராக அங்கே ஓபிக்கு போயிட்டேன். அங்கே எமர்ஜென்சிக்கு போயிட்டேன். எமர்ஜென்சி போனோன்னே அங்கே உள்ளவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்படியே இங்கே வர சொல்லிட்டாங்க. எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இப்படி தான் வரணும், வர வழி ஓகேங்களா. அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, கேட்டை விட்டு வெளில வந்தோடனே ரைட் சைடு லெஃப்ட் சைடில் திரும்பி லாஸ்ட்டு லெஃப்ட் சைடு திரும்பணும். 2 லெஃப்ட் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓபிக்கு நேராக போய் அப்படியே மார்ச்சூர் வழியால் அப்படி வந்திருக்கேன், புரியுதுங்களா. ஸோ அதனால் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரசவ வார்டு தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்களா, அது இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து பிரசவம் ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ளே போகிறது. அதனால் இது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தயவு செஞ்சு பகிர்ந்துங்க, ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான தகவல். இதெல்லாம் எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணி அப்படின்னா யாருக்கோ உதவும், ஓகேவா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் வரும். நான் ஆம்பளை போகிறேன், அடுத்த கேஸ் வருது, இப்போ நம்ம வண்டி எடுத்தாகணும். வணக்கம் நினைல மக்களே. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இங்கே தான் வந்து எமர்ஜென்சி வார்டு, ஓகேங்களா. ஓபி எல்லாம் இங்கே தான் எடுக்கிறது. ரூட்டை காட்டுறேன் பாருங்கள். திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் வந்து வரீங்க அப்படின்னா வந்து குழப்பமே இருக்கக்கூடாது. நல்லா சொல்கிறோம், நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக ரைட் சைடில் இருக்கிறது வந்து பிரசவ வார்டு, ஓகேவா. இந்த பில்டிங் வந்து பிரசவ வார்டு புதுசாக கட்டினது. மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஒதுக்குப்புறமாக பின்னாடி இருக்கும், ஓகேவா. தென் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம் அப்படின்னா இருங்க காட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக. ஏன்னா எமர்ஜென்சி அப்படி சுச்சுவேஷன்லாம் வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. வந்து பாருங்கள், புரியுதா. நல்லா காமிச்சிட்டேன் அழகா. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு தென் லெஃப்ட்டு, ஓகேவா. 2வது பில்டிங்கா இல்லை 3வது பில்டிங்கானு தெரியல, செக் பண்ணிங்க. ஸோ நம்ம வந்து இதுலேருந்து தான் வெளில வரும், ஓகேவா. இதாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு போவோம். எல்லா கடையெல்லாம் இருக்கா, அங்கே தான் வந்து மொதல் பில்டிங் ஒன்று இருக்கும். அந்தாண்ட வந்து இங்கே வந்து ஓபி வாங்குறது, அந்தாண்ட எமர்ஜென்சி வார்டு, ஓகேவா, ரைட்டா. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் அங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது. புது பில்டிங்கு கட்டிட்டாங்க திருவாரூர் மெடிக்கல் காலேஜில். அதனால் வந்து எமர்ஜென்சி கேஸாக இருந்தாலும் ஓபிக்கு போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த பில்டிங் தான் இப்போ ஃபர்தராக போய் ஆகணும், வேறு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன், தெரிஞ்சுங்க, தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஓகே.